ஒரு மாடு வெரைட்டி காசர்கோடு குள்ளனா, காசர்கோடு குள்ளன் ஒன்று இருக்கு. காசர்கோடு குள்ளன். ஆமாம், ஒரு வெரைட்டி. இது காசர்கோடு குள்ளன் தான். இது வந்து வந்திப்பெரியார் பக்கத்துல ஸ்டேட் ஃபார்ம் ஹவுஸ். இது வெஜிடபிள் ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்கிற இந்த மாடு பாருங்க. இது பேர் காசர்கோடு குட்டையன். காசர்கோடு குட்டையன் பேர். இது வந்து இதனுடைய சிறப்பு என்னன்னா, குட்டை எவ்வளோதான். இது வெச்சூரி. வெச்சூரி. இது ஒரு வேற, இது வேற பேர் வெச்சூரி. இது வெச்சூரி. 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 அது காசர்கோடு குள்ளையன். காசர்கோடு வார்டு. சரி சரி சரி. பண்ணிருக்காங்க. இத்தனை வகைகள் வச்சிருக்கீங்களா? எல்லாமே நாட்டு மாடு வெரைட்டி தான். காசர்கோடு குட்டையன். ஓ, குட்டையன். இது பேர். இது இவ்வளவுதான் வளரும். ஓ, இவ்வளவுதான் வளரும். எல்லாமே நாட்டு மாடு தான். நாட்டு மாடு தான். பால் இந்தியன் பிரீட்ஸ் எல்லாமே. பசுவா காளையா? இது காளை. காளை. அதெல்லாம் பசு. அங்கெல்லாம் பசு உங்களுக்கு. ஓ, நாட்டு பசு. அதெல்லாம் நாட்டு பசு. அது சத்து இல்லை உங்களுக்கு, சும்மா இல்லையா உங்களுக்கு அந்த நாட்டு பால். இத்தனை வெரைட்டி ஒரே இடத்துல. அருமை. இத்தனை மாடு வெரைட்டி ஒரே இடத்துல பாதுகாக்கிறீங்க எல்லாத்தையும் வந்து. ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார்ம் இது. அதனால தான் அந்த வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கணுங்கிறக்காக பாதுகாக்கிறாங்க. ஆமாம், நான் மக்களுக்கு இதெல்லாம் காணாமல் போச்சுன்னா யாரு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு இதெல்லாம் ப்ரீட் பண்ணிகிட்டே இருக்கணும். மக்கள் வந்து அப்படியே மறந்துடக்கூடாது. ஆமாம், அதோட ஸ்பெஷாலிட்டி ஒரு வெரைட்டி. பாலை காட்டிலும் அதோட மூத்திரம் தான் ஃபேமஸ். அந்த மூத்திரம் 1 லிட்டர் மூத்திரத்தை 10 லிட்டர் தண்ணியோட கலந்து செடி மேலே அடிச்சோம்னா பூச்சே வராது. இன்செக்ட் அது வந்து அவ்வளோ தூரம் பவர்ஃபுல் இன்செக்டிசைடு. 10 லிட்டர். ஆமாம், தரையில் அடித்தா உரம். மூத்திரமும் உரமாகுது, சாணமும் உரமாகுது. அழகு அழகு. ஒரு மாட்டில் வந்து இவ்வளவு பலன் இருக்குது மனுஷனுக்கு. நம்ம மாட்டை விட்டுட்டு போகலாமா? வண்டி எடுத்து வந்துட்டுமா? டிராக்டரை வச்சு உழுதுகிட்டு இருக்கோம். சார் நன்றி சார். ஃபோன் பண்ணுறோம் நம்பருக்கு. விவசாயி இளங்கோ பாருங்க. விவசாயி இளங்கோ எவ்வளோ கஷ்டப்படுற பாருங்க. நம்ம ஒரு ஆர்வத்தோட, ஆமாம், ஒரு ஆர்வத்தோட ஒரு உழைக்கிறார் பாருங்க இளங்கோ. புல்லை அங்கேருந்து கொண்டு வந்து மாடுகளுக்கு கொடுத்து. ஆமாம், 200 கிலோமீட்டர் சும்மா சாதாரணமாக. நாங்கள்லாம் நண்பருக்கு அப்படியே கூட மாட ஒத்தாசையாக வந்திருக்கோம். குமுளி தாண்டி அருமையான இடம் பெரியார். வண்டி பெரியார் ஊரில் தான் இந்த மாதிரி ஒரு அருமையான அரசாங்க தோட்டம். இந்த தோட்டத்தில் விதைகள் எல்லாம் வாங்கியிருக்கார் இளங்கோ.